வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவாவோட பர்த் சர்டிஃபிகேட்டை இருந்து எரிச்சாச்சு. இனி அவனால் நிரூபிக்க முடியாது இந்த வீட்டோட வாரிசு அவன் தான் அப்படின்னு இனி சொல்ல முடியாது. அனாதை பையன்தான் அப்படின்னு சவால் விட்டு போன நம்ம கபிலனுக்கு முகத்தில் கரிய பூசினது மாதிரி நம்ம அயலி பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வராங்க. அதோட வேற காப்பியை எடுத்து கொண்டு காட்டுறாங்க நம்ம இந்திராணிகிட்ட. இந்திராணி இந்த வீட்டோட மூத்த வாரிசு சிவா தான் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம கபிலன் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்க்கணும் நம்ம அயலியை எப்படியாவது சிவா நீ நிரூபிக்கணும், இந்த வீட்டோட ஆண் வாரிசு மூத்த வாரிசு நீ தான் அப்படின்னு நிரூபிக்கணும். இந்த பர்த் சர்டிஃபிகேட் உனக்கு முக்கியம், நீ போய் அதை அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கபிலன் தள்ளுதறிக்க ஓடி இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி இவன் எடுப்பான் பார்த்துருவான் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சர்டிஃபிகேட்டை நம்ம சிவா தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் உதய பெருமாளோட பையன் நான் தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருக்க நேரம் அதை அப்படியே பறித்து தீயிட்டு எரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சிவா துடிக்கிறாங்க. நான் இவ்வளோ அவமானப்பட்ட மத்தியில் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிது, எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தந்து ஒரு நொடி கூட என் சந்தோஷத்தை தக்க வைக்க முடியலை. இந்த கபிலன் இப்படி ஒரு சதிகாரம் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்த சிவா அப்படியே நொந்துக்கிட்டாங்க. அயலிட்ட கால் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தேன், ஆனால் அதை கையில் எடுத்து தூக்கி வச்சு சந்தோஷப்படுறது முன்னாடி இந்த கபிலன் பறித்து தீயிட்டு எரிச்சிட்டான். இப்போ அந்த காப்பி தான் என்கிட்ட இருக்குது அயலி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுறாங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டு இருக்கேன் சிவா, நீ அழாத அப்படின்னு அந்த இடத்துல சமாதானத்தை சொல்லிக்கிட்டு நம்ம அயலி வராங்க. கபிலன் அதுக்கடையில் அங்கேருந்து பிச்சிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறான் பாருங்க, இந்த பாரு என்றைக்குமே நீ அனாதை பையன்டாண்டா, உனக்கு நீ ஒருத்தர் கூட கிடையாது உன் வாழ்க்கையில், நீ இந்த வீட்டோட செங்குட்டூர் பரம்பரையோட வாரிசு நீ நிரூபிக்க முடியாமல் நான் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சவால் விடுற நேரம் அப்படியே உடஞ்சி போய் நம்ம சிவா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அயலி கவலைப்படாத, கண்டிப்பாக நான் நாளைக்கு உன்னை நிரூபித்து இந்த வீட்டோட வாரிசு நீ தான் அப்படின்னு நிரூபிப்பேன் சிவா, நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒடிஞ்சிருந்த நம்ம சிவாயை தூக்கி கூட்டி எழுப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தோன்னா நாளையோட இந்த வீட்டை விட்டு நம்ம போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்திராணி அக்கா கொடுத்த அந்த 2 நாளும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல உடஞ்சி போய் நம்ம சிவா இருந்துக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ உதய பெருமாளன் தூங்கிட்டாரு அப்படின்னு அவருக்கு ரூமுக்கு வராங்க. அப்பா நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் தான் என் அப்பா அப்படின்னு நிரூபிக்க எவ்வளோ பெரிய போராட்டம், எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, ஆனாலும் நீங்கள் தான் என் அப்பான்னு நிரூபிக்க முடியலை. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பையன் கபிலன் தான். கபிலன் சூரியநாராயணன் மாமா அந்த பர்த் சர்டிஃபிகேட் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, போய் வாங்கிக்கன்னு சொன்னால் அங்கே போனால் இவன் என் கையில் இருந்த சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டை பறித்து தீயிட்டு எரிச்சிட்டான். இப்போ நிரூபிக்க முடியலை. இப்போ என்ன பண்ணுவேன், நானும் எவ்வளோதான்ப்பா தாங்குவேன், என் இதெல்லாம் தாங்கும். நான் இந்த சின்ன வயசில் நீ அனாதனி ஒரு பட்டத்தை கட்டிக்கிட்டு நான் கடந்தது போதும், அவ்வளோ தூரம் கஷ்டத்தை சுமந்துருக்கேன், ஆனாலும் இப்போ நிரூபிக்க முடியாத அளவு பண்ணிட்டான். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கையில் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலே அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவன் தீயிட்டு எரிச்சிட்டான். இப்போ என்ன பண்ண, நாளையோடு இந்த வீட்டை விட போகிறேன்ப்பா, ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் சிவா அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயாலே சொல்ல வைப்பேன், நீங்கள் சொல்லுவீங்கப்பா, அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நொடிஞ்சு அழுது நம்ம உதய பெருமானின் காலை அப்படியே கும்பிடுறாங்க. கும்பிட்டுக்கிட்டு சரி நான் நாளைக்கு போயிடுவேன், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு நீங்கள் என்னை தேடி வருவீங்க, என் பையன் சிவா அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்ல வைப்பேன் அப்படின்னு அங்கேருந்து ரூமில் கிளம்பி போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா உதய பெருமாள் அவ்வளோ நேரம் அழகாக கேட்டுக்கிட்டு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்து கிடந்திருக்காரு. சிவா கிளம்புன உடனே எழும்பி அப்படியே கண்ணீர் விடுறாரு. நீ என் பையன் எனக்கு தெரியும், நீ நிரூபிக்க வேண்டிய தேவையே இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன இந்த செல்வநாயகி இருக்காளே இந்த பேய் என்னை உன்னை ஏற்றுக்கிட்டேன்னா அவ்வளோதான், இந்த கபிலன் பண்ண மாதிரி சதிகாரி தான் இந்த செல்வநாயகி. கபிலனோட அம்மா சும்மா விடுவாளா, என்னை விட மாட்டா, அதனால தான் நான் எல்லாத்தையும் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா, அதனால தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண, என் பையனையும் விட முடியாது, இவங்களுக்காக எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையனை நான் வேண்டா வெறுப்பா ஒதுக்கி தள்ள முடியாது. அப்படி இருக்க நேரம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு உதய பெருமாள் யோசிக்காங்க.
அப்போ தான் சிவா வந்து ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வந்து அடையாளம் மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொன்னாம்ல, எனக்கு வந்து சிவா கூட வாழறது தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இவங்க வந்து உண்மையை நிரூபிக்க முடியாதுன்னா என்ன, நான் தான் வந்து சிவாவோட அப்பான்னு எனக்கு தெரியும்ல, அதனால் கண்டிப்பாக நான் வந்து சிவாவும் அயலி கூட வந்து இந்த வீட்டை விட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த சொத்து எல்லாம் செல்வநாயகனும் கபிலனும் வந்து அனுபவிக்கட்டும், சிவாக்கும் எனக்கும் தேவையில்லை, எங்களுக்கு அன்பு மட்டும் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உதய பெருமாள் வந்து நினைக்கிறாங்க. நாளைக்கு போனால் ஆனால் செல்வனாகி இதுக்கும் சம்மதிப்பால் என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நொந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி எப்படியாவது வந்து சிவாயை வந்து இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். உண்மை ஒரு காலமே தோற்று போவார், பொய்க்கு வேணா வந்து துணையாக இருந்து அடுத்தாலும் போகலாம், ஆனால் உண்மைக்கு எந்த துணையும் தேவையில்லாமல் ஜெயிச்சு முன்னுக்கு வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நாங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து தீயை விட்டு ஒருத்தன் எதிர்ச்சிட்டான் சதிகாரன். இப்போ அவருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், வேறு காப்பி எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம், அதில் ஒரு காப்பி இருக்கும், கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து மீட்டுடலாம், ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த எவிடன்ஸ் யாரோட பையன் அப்படின்னு உள்ள அடையாளம் இருக்கும் பார்த்துடுங்க அப்படின்னு வந்து அந்த ஆஃபீஸில் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சந்தோஷப்படுறாங்க. அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அயலி வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்திராணிக்கிட்ட கொண்டு நீட்டுறாங்க. என்ன அப்படின்னு வந்து கபிலன் பார்க்குறாங்க. என்னது, நேற்று தான் நம்ம எரிச்சாச்சே, அவன் தான் நிரூபிக்க முடியாத, இப்போ எதுக்காக இந்த அயலி கொண்டு என்னத்தை கொண்டு கையில் இந்திராணி கையில் கொண்டு அக்கா கையில் நீட்டுறா அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தான் என்ன இதில் கரெக்டாக இருக்க சிவா உதய பெருமாள் கரெக்டாக இருக்குது. அப்போ சித்தப்பா இந்த சர்டிஃபிகேட்டை பாருங்கள், சிவாவோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டு நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க நம்ம கபிலன். நேற்று இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சதி செய்தோம், ஆனால் கடைசியில் இந்த எப்படி எடுத்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உடஞ்சி போய் நிற்கிறாங்க. நம்ம சிவா வந்து நேராக கட்டி பிடிக்கிறாங்க அயலியை. கட்டி பிடிச்சி காப்பாற்றிட்ட அயலி, இதை எப்படி எடுத்த, நான் தான் வந்து அந்த காப்பியை இவன் எரிச்சிட்டான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த நிமிடமே இனி வாழ்ந்து எதுக்கு அப்படின்னு வந்து நான் முடிவெடுக்கேன். ஆனால் நீ இருக்க நம்பிக்கையில் தான் நானே இருந்தேன், ஆனால் நீ என்னை கைவிடலை அயலி, இப்போவும் நான் அனாதை இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட நேரம் நம்ம இந்திராணி, இந்த பாரு கபிலா, சிவாயும் அயலியும் நிரூபிச்சிட்டாங்க, இந்த வீட்டோட மூத்த வாரிசு வந்து சிவா தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம செல்வனாகி, அடடா நம்ம ரெண்டாம் தரம் அப்படின்னு வந்து முடிவாயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமாக நிற்கிறாங்க. அதே நேரம் ரித்திவிகாவுக்கு, என்ன உதய பெருமாள் மாமாவோட மூத்த பையன் சிவாவா, அப்போ இந்த வீட்டோட மூத்த மருமக அயலி தானா அப்படின்னு வந்து இந்த இடத்துலையும் இவ ஏட்டிக்கு போட்டியாக வந்துட்டாலே, நான் யாரோ அப்படின்னுக்கிட்டு நான் வெறுத்து ஒதுக்கலாம், எனக்கு தங்க அக்கா கூட இவ இல்லைன்னு எல்லாம் நான் ஒதுக்கி பார்த்தேன், அப்போ இந்த வீட்டை விட்டு போகாமல் இருந்தது இவங்க 2 வருத்தம், இந்த காரணம் இருந்திருக்கா, இதை உடனே அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திகா வந்து நினைக்கிறாங்கங்க.